எஸ்டிமேஷன்ல செக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டா இருந்ததா? கரெக்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உங்களுக்கு யாரை பார்க்கணும்? அது இல்ல, வந்து அமைதியா நிக்கிறீங்களே அதான் கேட்டேன். பேசாம இருந்தா எப்படி பேசுறது? பேச ஆரம்பிச்சா பெருசு நீ தாங்க மாட்ட. நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா? இன்சல்ட் ஆகி போச்சே. எதுக்கு கிருஷ்ணன் தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்கிறீங்க? அவங்க தான் டென்ஷன் பார்ட்டின்னு தெரியும்ல. உள்ள வாங்க மேடம். அன்னைக்கு என்னன்னா கோவமா குளிச்சிங்க, இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? வரலாங்க, உள்ள ஸ்ட்ரைட்டா வர வேண்டியதானே. ஏதோ லட்சுமணன் கோட்டை தாண்ட பேப்பற மாதிரி அங்கேயே நிக்கிறீங்க. உள்ள வாங்க. நீங்க என்ன உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது? இதோ பாருங்க, உள்ள வாங்கன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? வெளியே போங்க நான் சொல்ல முடியும்? சொல்றவங்க சொல்லணும் தோல்ஸ். உங்க பாஸ் ஒருத்தங்க இருக்காங்கல்ல இங்க, அவங்க சொல்லணும். சாரி, பாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்? அவங்களுக்கு அநேகமா செலக்டிவ் அம்னிஷியான்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட சில பேரை மட்டும் மறந்து போயிடுச்சு. தோல்ஸ், உங்களுக்கு ரொம்ப கூடி போச்சு. அப்புறம் நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். என்னங்க ஆபீஸ்ல வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்க? நான் உங்க பாஸை பார்க்கணும். தொல்காப்பியன், அப்பாயின்மெண்ட் இல்லாம நான் யாரையும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லுங்க. ஓ, என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? இது ஆபீஸ் மேடம், ஃப்ரெண்டுகிட்டெல்லாம் வெளியே வச்சுக்கங்க. நானும் இந்த ஆபீஸ்ல ஒருத்தி தான். ஓஹோ, 2 நாளா ஆபீஸ்க்கு வரல, நோ பர்மிஷன், நோ லீவ் லெட்டர், கம்பெனி மேல மரியாதை இல்லாம நடந்துக்கிறதுக்காக உங்களை நாங்க ஏன் சஸ்பெண்ட் பண்ண கூடாது? யோ பெருசு, பெண்டை நிமித்திடுவேன், ஜாக்கிரதை. அவனா பெண்ட் எடுத்து வேண்டாங்களே. ஓகே மேடம், ஓகே, நோ டென்ஷன். இப்போ ஆபீஸ்ல புதுசா சில ரூல்ஸ் போட்டிருக்கோம். அதுபடி பார்த்தா நீங்க சாரி சொல்லிட்டு. சாரி சொல்லணுமா? சரி, சாரி. போதுமா? இருங்க இருங்க, நான் என்ன முழுசா முடிக்கவே இல்லை. நீங்க சாரி சொன்னா மட்டும் பத்தாது, வந்து செஞ்ச தப்புக்கு பாஸ் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? இது என்ன புது ரூல்ஸா? ஆமா ஆமா. எப்பத்துல இருந்து வந்தது? இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. நோ ப்ராப்ளம். ஏய், என்ன நீ கால் எல்லாம் விழுந்துக்கிட்டு? கால்ல விழறதா? குனிஞ்சு நறுக்குன்னு ஒரு கிளு கிளலாம் நினைச்சேன், கெடுத்துட்டேன். என்ன? ஏன் இப்படி பண்ணின? நான் பேசினது பிடிக்கலன்னா பலாருன்னு கண்ணத்துல ஒரு அறையாவது அரைஞ்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்ட. சாரி உஷா, நான் சொல்றத நீ காதுல வாங்குற மாதிரி தெரியல, அதான் எரிச்சல் அப்படி சொல்லிட்டேன். ஐ எம் வெரி சாரி. ஆனா அதுக்காக நீ வராம இருக்கலாமா? அதான் வந்துட்டேன்ல. ஓகே ஓகே, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் உஷா, அந்த மேட்ரு என்னாச்சு? எந்த மேட்டர்? அதாங்க ஆதித்யா மேட்ரு. ஆ, அதான் நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்கல்ல, அதுக்காக தான் இதெல்லாம் வேற சொல்றீங்க. எனக்கு வேற வழி இல்லை. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, எனக்கு தான் வேற சாய்ஸே இல்லையே. தொல்காப்பியன், அவ மனசுல ஆதித்யா மேல ஆசை இல்லையான்னு கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க மேடம், கேக்குறாங்கல்ல. அது வந்து பாத்தீங்களா, வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் ஒன்றும் வைக்கப்படல. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் ஆதித்யா பில்டர்ஸ்க்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அபி போதும். ஆரம்பிச்சிட்டீங்களா? போதும் போதும், நீங்க ஏதோ விளக்கம் கொடுக்குறேன்னு ரொம்ப குழப்பாதீங்க. உஷா, சரி, 2 பேரும் கை கோத்துட்டு ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க உஷா.
அது எப்படி பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? ஏமா அபி, உஷாவுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுமா. ஆமா இல்ல? அபி ம். உஷா, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. ஓகே காஃபி போடுறேன். ம். போட்டுட்டா போச்சு. ஆனா எல்லாரும் ஒண்ணு நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. நேத்து காஃபி போட்டவங்க இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு முதலாளியா இருக்காங்கன்னு சரித்திரம் சொல்லுது. ஆஹா. அட ஆமா. கிருஷ்ணன் சார் ரொம்ப சிரிக்காதீங்க. நான் நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு முதலாளியா உட்காந்தா நீங்க தான் வேலை கேட்டு வந்து என்கிட்ட நிப்பீங்க. சரி சரி, நீ காஃபி ஒன்று போட வேண்டாம். ம். ஆனா ஒன்று, இனிமே அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் ஆதித்யா பில்டர்ஸ்க்கும் இடையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல நீ தலையிடக்கூடாது, சரியா? புரியுது. சரி, அப்ப நீ இப்ப முதல்ல போய் ஆதித்யா கிட்ட உன் முடிவை சொல்லிடு. இப்போ வா. ஆமா, ஐயோ அது எப்படி? உடனே போய் உன் முடிவை சொல்லிடு. போ உஷா, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். ம் ம். ம். ஓகே. இவ்வளோ பெரிய வீடா? யாரையும் காணோம். அடடே. வாங்க வணக்கம். வாங்க உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆ. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது சாப்பிடணும். இப்பதாங்க வர வழியில 2 கிளாஸ் நன்னாரி சர்பத் சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. எல்லாம் என் பையன் விஷயமா தாங்க. பையன் விஷயமாவா? கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? ஐயோ அதெல்லாம் ஒழுங்கா தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒட்டி தான் நம்ம பாஸ்கருக்கு குலதெய்வ பூஜை ஒண்ணு பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா தோஷம் கீஷம் எதுவும் அண்டக்கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். இப்படி ஒரு பழக்கம் இருக்கா? ஆமாங்க, எங்க குடும்பத்துல இது வழக்கங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஆ. குலதெய்வ பூஜை எங்க நடக்குது? இதோ இங்கதாங்க, பல்லாவரத்துல தான் எங்க குலசாமி கோவில் இருக்கு. நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வந்தா எனக்கு திருப்தியா இருக்கும். கண்டிப்பா வரேம்மா. ரஞ்சனி என் பொண்ணு மாதிரிமா. இந்த கல்யாணம் என் முன்னாடி தான் நடக்க போகுது. நான் வராமலா? அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆ? என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா வரேன். அடடடடா, பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன்தான். நாள் குறிச்சிட்டு நான் சொல்றேங்க. எங்க கோவில் பிரசாதம். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்கம்மா. வரேங்க. வாங்க. எதுக்கு வந்துட்டு போகுது? என்ன மாப்பிள? ஒண்ணும் இல்ல அத்தை.
பாஸ்கரோட அம்மா அவங்க குலதெய்வ கோயில்ல பூஜையாம், அதுக்கு அழைக்கிறதுக்காக வந்தாங்க. மாப்பிள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க அத்தை. இதெல்லாம் தேவையா? என்ன சொல்றீங்க? ரஞ்சனிக்கும் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கும் இது 2ஆம் கல்யாணம் இல்லையா? ஆமா. ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னால நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இது நமக்கு தெரிஞ்சே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இடைஞ்சல் பண்ற மாதிரி படலையா? அந்த முதல் கல்யாணத்திலேயே அந்த பொண்ணோட பிரச்சனை வேற. என்ன அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணோட கல்யாண பிரச்சனை கோர்ட்ல இருக்கு. ஓ, அதுவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. அது கிட்டத்தட்ட செட்டில் ஆன மாதிரி தான். அந்த பாஸ்கரோட முதல் மனைவி கிளீனா எழுதி கொடுத்தாச்சாமே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு என்னமோ அந்த பொண்ணை நினைச்சா கஷ்டமா இருக்கு மாப்பிள. யாரு? பாஸ்கரோட ஃபர்ஸ்ட் வைஃபியா? அவளும் ஒரு பொண்ணு தானே. அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா. ஏமா, அந்த பொண்ணுன்னு யாரையோ பத்தி பேசுறீங்களே, நம்ம ரஞ்சனை நினைச்சு பாத்தீங்களா? தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு. அதுலயும் அவ அப்பா எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம அந்த ரஞ்சனி பொண்ணு பாவம் தனியா நிக்குதுமா, ஆதரவு இல்லாம பாவம். இது அந்த பொண்ணுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும். அதோட எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணவங்களோட பொண்ணுக்கு நான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். யாரோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சா ரஞ்சனியோட வாழ்க்கை அது எனக்கு ரொம்ப முக்கியமா படுதுமா. இது எப்படிமா நான் நடத்தி வைக்காம இருக்க முடியும்? இதை நான் என் கடமையா நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் இந்த கடமையை செய்யறேன். செஞ்சு ஆகணும். என்ன புரிஞ்சுக்குங்க. மனோகர், என்னங்கம்மா? வீட்டுல ஆம்பளை பிள்ளைன்னு நீ ஒருத்தன் இருக்க. உன் கண் முன்னாடியா இவ்வளவு சங்கடம் தர விஷயங்கள் நடக்குது. என்னாலேயே தாங்கிக்க முடியல. பாவம், உன் மனசு என்ன பாடுபடும். लगा रखी है हमने एक शाम चरागों से सजा रखी है. हम भी अंजाम की परवाह नहीं करते यारो. हम भी अंजाम की परवाह नहीं करते यारो. जान हमने भी हथेली पे उठा रखी है. जान हमने भी हथेली पे उठा रखी है. शर्त लोगों ने हवाओं से लगा रखी है. हमने एक शाम चरागों से सजा रखी है.
जाए ஹே உஷா what a surprise எப்போ வந்த நான் இப்பதான் வந்தேன். ஓகே சரி என்ன சாப்பிட்ற would you like to have something cold or hot நோ, ஒன்றும் வேண்டாம். ஏய் உஷா நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவல I know it I know about it என் வீட்டில் அது என்ன பேர் சொல்லுவாங்க நீ நிறைய சாப்பிடுவியே what do you call it கடலை உருண்டை அதெல்லாம் கிடையாது so I have to get some biscuits and chips only for you I'll get it for you இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல வீட்டில் அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்காங்க ஸோ நான் தான் உனக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோம் ஆனா லுக் எனக்கு எதுவுமே தெரியாது நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன் ஸோ சொல்லு என்ன எடுத்து வரலாம் நோ எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இப்போ எதுவும் சாப்பிட்ற மூடில் இல்லை. ஆக்சுவலி நான் இஸ் எவ்ரி திங் ஓகே எதுவும் சொல்ல வந்த நிறுத்திட்ட கம் ஆன் டெல் மீ இஸ் எவ்ரி திங் ஓகே இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். எது பத்தி